பேருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி முத்துக்கு சாதகமாக ஒரு விஷயம் நடக்குது. இதனால 2 பேருமே பயங்கர அதிர்ச்சியில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது முத்து மீனவும் இந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு மறுபடியும் வந்து இந்த மாதிரி காரை லைசன்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி அந்த டிராஃபிக் போலீஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ, அதாவது முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ட் பண்ண அந்த வீடியோ காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அந்த இன்ஸ்பெக்டர் பயங்கரமாக கோவப்பட்டு முத்துவை திட்டுறாங்க. உனக்கு காரும் கிடையாது, லைசன்ஸும் கிடையாது, ஒன்னையும் தூக்கி உள்ள போட போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி அவரை சிரிச்சுக்கிட்டு அங்க இருந்து போறாரு. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மீனா அங்க இருந்த கான்ஸ்டபிள் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது அன்னைக்கு முத்துவோட கார் எடுத்துட்டு வந்தா இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணார்ல, அவர்கிட்ட இந்த மாதிரி மீனா சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி என்ன உங்களோட பொண்ணு மாதிரி பாருங்க, என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு உண்மையை சொல்லுங்க. இந்த மாதிரி அவரோட கார்ல நிஜமாவே பிரேக் பிடிக்கல தானே, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்ட்டு என்னமோ சொல்லி அப்படியே அழுதுருப்பாங்க. அதனால மனசு மாறின அந்த கான்ஸ்டபிள் இந்த மாதிரி எல்லா உண்மையும் இந்த மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அப்புறமா அந்த இன்ஸ்பெக்டர் அருணை கூப்பிட்டு பயங்கரமா திட்டி இந்த மாதிரி என்னையும் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, காரையும் லைசன்ஸ் இந்த மாதிரி மரியாதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. அப்புறமா முத்து மீனா இந்த மாதிரி வீட்டுக்கு கார்ல வந்து இறங்குறாங்க. அதை பார்த்த விஜய்க்கு என்னடா கார்ல வந்து இறங்குறேன், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு பயங்கர வைத்தறிச்சல பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இருந்த ரோகிணி பாத்தீங்கன்னா என்னடா இப்படி ஆயிடுச்சு, ஆஹா கார் கிடைச்சிருச்சு அப்படின்னா அப்போ பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருச்சு, அப்போ நம்ம தான் இதெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர பீதியில இருந்துகிட்டு இருக்காங்க.